என் பேரு தனலட்சுமி. நான் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டண்டா இருக்கிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய புக்கு பேர் பாத்தீங்கன்னா நேர நிர்வாகமும் சுய முன்னேற்றமும் அப்படின்ற புக்கு. இதோட ஆத்தர் நேம் பாத்தீங்கன்னா அப்ரஹாம் ஜேஎஸ் அப்படின்றவரு இதோட ஆத்தரா இருக்கிறாரு. இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே டைம் இருக்குது. பட் நம்ம டைமை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றோம், அது எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்றோம், இது யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது, யூஸ் பண்ணலைன்னா என்னென்னலாம் நம்ம ட்ராபேக் அனுபவிக்கிறோம், இது யூஸ் பண்ணதுனால நம்ம சுயமாட்டு என்னென்ன முன்னேற்றம்லாம் நம்ம காணணும் அப்படின்றத கொஞ்சம் இன்டெப்தா நிறைய பாயிண்டா சொல்றாங்க. ஸோ அதுல நான் கொஞ்சம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்காம நம்மளுக்கு கொடுத்து வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நேரம் மட்டும்தான், டைம் தான். அது மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமையே நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், செலவழிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கிட்டையும் போய் நம்ம ரெக்வஸ்ட் அந்த டைம் நம்ம கேட்டதே கிடையாது. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா நம்ம அதை பெர்ஃபெக்டா நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதை எப்படிதான் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். அந்த டைம் சென்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியானது. ஆனா நம்ம அதை பணத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம டைமை யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த டைம் இருந்தாதான் நம்மளால அதை சம்பாதிக்க முடியும். இதையும் நம்ம திங்க் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு டைம் கிடைக்குது, எல்லாரும் மாதிரி தான் டைம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான வேலையை நம்ம செய்யறோம். ஒரு ரெகுலர் ரொட்டீனே இல்லாம ஒரு ஒர்க்கை செய்யறோம். கடைசியில் அது முடிஞ்சுதா முடியலையா அப்படின்றதையும் நம்ம ஃபைன் டியூன் பண்றதே கிடையாது. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நிமிஷம் அப்படின்றத லைஃப்ல நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு. நம்ம டே டு டே லைஃப்லயே நிறைய இடத்துல நம்ம பேசிப்போம், ஐயோ ஒரு நிமிஷத்துல நான் தப்பிச்சிட்டேன், இது ஒரு நிமிஷத்துல நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு நிமிஷம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணும் போதுதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம். அந்த ஒரு நிமிஷம் இருந்திருந்தா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நேரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாஸ்தியாகவும் ஒருத்தங்களுக்கு கம்மியாகவும் எதுவுமே கொடுக்கல. எல்லாருக்குமே சேமா தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மணிக்கு 60 நிமிஷம்ங்கிறது டிஃபைன் பண்ணது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ங்கிறது ரொம்ப டிஃபைன் பண்ணது. அதுல மாற்றமே கிடையாது. இந்த நேரத்தை நம்ம என்னைக்காவது சேமிச்சு வச்சிருக்கிறோமா? அது சேமிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது பேங்க் இருக்குதா? அதுவும் கிடையாது. பட் அதை புத்திசாலித்தனமா நம்ம செலவழிக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான விஷயத்துல மட்டும். ஓகேங்களா? ஒரு விஷயத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒர்க் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப பேர்டனா வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு டைம் சென்ஸோட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம டிஃபைன் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பேர்டனாவே இருக்காது. அந்த வேலையும் ஒர்க் லோடு நம்மளுக்கு ஜாஸ்தியாவே இருக்காது அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டைம் வந்து கொஞ்சம் நல்லா டிஃபைன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளாடியே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு டிஃபைன் பண்ணி இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாடி ஒரு இன்னைக்கு நம்ம நல்லபடியா முடிச்சோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். இதே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபீல் நம்மளுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேரமே இல்லை அப்படின்பாங்க. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேர் அப்படி அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நேரமே இல்ல, எனக்கு எவ்வளவுதான் நான் வேலை பார்க்கறேன், எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல அவங்க வந்து ஒரு டிஃபைன் பண்ணி நேரத்தை இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணினதே கிடையாது. அவங்க பேக்ரவுண்ட்ல போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளே நிறைய இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல நீங்க இந்த வேலையை இவ்வளவு நேரம் தான் செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது டிஃபைன் பண்ணிருக்கோமா? பண்ணலைன்னா தான் நம்மளுக்கு அங்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. ஓகேங்களா? சோ அவங்க எப்படி சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க அப்படின்னு அவங்க பேக்ரவுண்ட்ல போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பக்காவா பிளான் பண்ணிருப்பாங்க ஒரு விஷயத்த. ஓகேங்களா? இந்த டைம்க்கு இதுதான் பண்ணணும், இந்த டைம்க்குள்ளாடி இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சு அவங்க கரெக்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த டைம்க்குள்ளாடி முடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அது பிஸியா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 10 வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, 11வது வேலையா நீங்க ஒரு வேலையை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க செஞ்சுடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா டைம் சென்ஸ் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வேலையை செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டார்கெட் எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா அந்த டைம் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி செஞ்சா மட்டும்தான் இதை முடியும் அப்படின்றதும் நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுறுசுறுப்பா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க அப்படின்னா அந்த சுறுசுறுப்பானவங்க எல்லாம் யாரு, அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா அவங்க டைம் வந்து ரொம்ப சிக்கனமா யூஸ் பண்ணி
அவங்க வந்து அந்த டைமை வந்து என்ன பண்றாங்கன்னா மணியை விட காஸ்ட்லியா அவங்க திங்க் பண்றாங்க. அதாவது விலை மதிப்பு இல்லாதது மாதிரி விலை மதிப்பு உள்ளதாட்டு ரொம்ப காஸ்ட்லியா அவங்க திங்க் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணினாங்க அப்படின்றப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்தூசியஸ்டிக்கா ஒர்க் பண்றதுக்கோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கு பேர்டன் இல்லாம எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மள நிறைய பேர் என்னன்னா தயக்கம் காரணமாட்டும் தீர்மானத்தை ஒன்று டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயந்து போய் ஒரு வேலையை நம்ம முடிக்காமையே டிலே பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு சட்டுன்னு ஒரு தீர்மானம் நம்மளுக்கு வந்தா மட்டும்தான் அந்த வேலையை நம்ம கரெக்டா முடிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஃபீலா நம்மளுக்கு இருக்கணும். அதனால நம்ம தீர்மானம் எடுக்கிறதுக்கோ டிசிஷன் மேக் பண்றதுக்கோ டிலே ஆகுறதுனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வேஸ்டா போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ இதெல்லாமே நம்ம வந்து இதனால என்ன ஆகும்னா நாளைக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும், தலைவலி நம்மளுக்கு வந்து நிறைய தலைவலியை உண்டாக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாரமா வந்துடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரி அவரோட உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ரகம் வயசுல அவங்க பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. அதுல வந்து ஒருத்தர் வேலைக்கு அப்பாயின்ட் பண்றாரு. அவர்கிட்ட சொல்றாரு நீங்க பெரிய உருளைக்கிழங்கு, நடுத்தரமானது, சிறிய உருளைக்கிழங்குன்னு எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுக்குறாரு. அது டன் கணக்குல இருக்குது. அவர் அதை பார்த்த உடனே என்னால இந்த வேலையை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் உங்களால இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மியா அப்படின்னு கேட்கிறாரு. பட் அவர் 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 அந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லல. அவர் வாயில இருந்து வந்தது என்ன அப்படின்னா, எனக்கு இதுல எது பெருசு, எது சின்னது, எது நடுத்தரம் அப்படின்றத என்னால பக்காவா ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்றாரு. சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சின்ன ஒர்க் தான். நம்ம பேசுறதை டக்குனு பேசிடலாம். அந்த ஃபீல்ட்ல இறங்கினா மேபி அது டஃப்பாவும் இருக்கலாம், ஈஸியாவும் இருக்கலாம். பட் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது நம்ம லெவல் வந்து பர்ஃபெக்டா அதை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த டிசிஷனை எடுக்க முடியும். உருளைக்கிழங்கு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், இது மேபி பெருசா இருக்கலாம், இது சின்னதா இருக்கலாம். நம்மளே இந்த ஆவரேஜா வச்சுட்டு இதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒன்றும் டைம் ஆகாது. ஒரு சின்ன விஷயம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை கண்டிப்பா பண்ணி முடிக்க முடியும். பண்ணி முடிக்க முடியாது, நம்மளால முடியாது அப்படின்ற திங்கிங் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா அதை முடியாதுதான். ஸோ அது நம்ம திங்க் பண்ணி எதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்னுல அதை செய்யணும், இல்ல செய்யக்கூடாது. பாதியில அதை விட்டுட்டு வரக்கூடாது. ரெண்டுல ஏதாவது ஒரு தீர்மானத்தை நம்ம கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ தீர்மானம் வர்றதுலயே நம்ம நிறைய டிலே ஆகி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது வந்து திறமை எல்லாத்தையுமே நம்மளுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? தீர்மானம் எடுத்து ஒருத்தர் தீர்மானமே எடுக்காம ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் தீர்மானம் எடுத்துட்டார், ஆனா அவர் தப்பான வேலையை செஞ்சுட்டார். ஓகேங்களா? சோ இதுல யாரு பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுத்து தப்பா வேலையை செஞ்சவர் தான் நம்ம பெட்டர்னு சொல்லணும். ஏன்னா அவர் இன்கேஸ் தப்பா செஞ்சிருந்தா அவருக்கு அடுத்த லெவல் திறமையை வளர்த்துக்கிறதுக்கோ அந்த வேலையை கத்துக்கிறதுக்கோ அவருக்கு ஒரு போல்ட்னஸோ எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து தீர்மானம் எடுக்கிறதுல தயங்குறதை விட ஒரு தீர்மானத்தை எடுத்து தப்பா செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதுக்காண்டி எல்லா வேலையும் நம்ம எடுத்துட்டு தப்பா செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஸோ மேபி அது தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முன் வரணும். எது கொடுத்தாலும் இதை செய்ய மாட்டோம், நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற தாட்டை நம்ம விட்டுறணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சா அது தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஓகேங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம்னா சின்ன ஒரு வேலையை எடுத்துப்போம், அதுக்கு நிறைய டைம் எடுத்துப்போம். ஒரு பெரிய வேலையை எடுத்துப்போம், அதுக்கு கொஞ்சமா டைம் கன்சியூம் பண்ணுவோம். இதனால அந்த ஒர்க் வந்து சரியா நம்மளுக்கு நேரத்துக்கு முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு விருந்துக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிளம்பும் போது அதுக்கு ட்ரெஸ் என்ன பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி எதுல போகலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே டியூயலாட்டு நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு உட்காந்து இருந்து டைமை வேஸ்ட் பண்ணி இருந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. அப்ப எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் டைமை ஒதுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் மட்டும், அதாவது பணம் விஷயத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்றப்போ நிச்சயமா அதுக்கு நீங்க நிறைய டைம் ஒதுக்கி யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? இதே ஒரு சின்ன விஷயம் போகக்கூடிய வழியிலே அது யோசிக்கலாம். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே அதை திங்க் பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாமா, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்றத நம்ம டக்குன்னு திங்க் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே குறைவான மணி பவர் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட நம்ம டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ எந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம், அதுக்கு எவ்வளவு டைம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம செய்யணும் அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்குது, அதை நம்ம செய்ய இறங்கிட்டோம். இதனால அடுத்தவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கும், அடுத்தவங்க இந்த வேலையை வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுமா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு யூஸே இல்லாத ஒரு வேலையை செஞ்சு அது யூஸே இல்லை, யாருக்குமே பெனிஃபிட் இல்லாம போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒட்டகத்தை எடுத்து பேக் சைடு பார்த்து நடக்கணும், பின்னோக்கி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நடக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது, அதை நடக்க வைக்க முடியுமா, அதுக்கு டீச் பண்ணி அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் ஆனது, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றத ட்ரை பண்ற போது அது வேண்டாம், தேவையில்லை, அது அப்படி நடக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி போயிடுது.
ஸோ எது யூஸ் அப்படின்றத பார்க்கணும். அதுலயே என்னன்னா ஒரு வேலை பக்காவா வேலைன்னு தெரியும், இது வந்து கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்றது தெரியும், இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுறாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வேலையை எடுத்து நீங்க செய்யும் போது சுத்தி இருக்கக்கூடியவங்க நிறைய விமர்சனம் செஞ்சாலும் அதை நீங்க கண்டுக்கவே வேண்டாம். உங்க வேலையை பாட்டுக்கு நீங்க செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சரியான நேரம் வரட்டு, நான் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு டைம் வரட்டு அப்படின்னு. நம்மளுக்கு எப்பவுமே வாய்ப்பு வந்து நம்மளுக்குன்னு காத்திருக்காது. நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும். வாய்ப்பை தேடி நம்ம காத்திருந்தோம்னா நம்ம ஒரு கோலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம டிசிஷன் எடுத்துக்கணும். ஸோ வாய்ப்பு என்னைக்குமே நம்மளுக்காண்டி காத்திருக்காது. நம்ம தான் வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போக ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸோ ஒரு லட்சியம் அப்படின்றது உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை முன்னோக்கி நீங்க ஃபார்வர்ட் பண்ணி நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு வேலையை இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிடணும். வரட்டு அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்றது இல்லாம நீங்க பாட்டுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது. அதே மாதிரி வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு ஒண்ணு வருதுன்னா அது அரிதா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வாய்ப்பை நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பு மேபி இந்த ஒரு நிமிஷமா கூட இருக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா அதை உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை ஏன் நம்ம அடுத்த ட்ரிப் பாத்துக்கலாம், இப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளியே போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு விருப்பமே இல்லை, அந்த விஷயத்துல நீங்க இறங்கி அதை தப்பா செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல இறங்கி அது முழுமையடைஞ்சு நல்லபடியா செய்யலாம். ஆனா அந்த விஷயம் கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு யூஸா இருக்குதா, எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்குது அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். யூஸே இல்லாத ஒரு வேலையை நம்ம யாருக்குமே பிடிக்கல, நான் அது மட்டும் தான் செய்வேன், எனக்கு மட்டும் தான் சாட்டிஸ்பாக்சன் இருக்குது அப்படின்றதுல நம்ம செஞ்சு அது யூஸே இல்லை, அதையும் நம்ம பார்த்துக்கணும். விருப்பம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? சோ அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நாளைக்கு ஒர்க் பர்டன் தான் வந்து முடியும். அதே மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்கா இருக்கக்கூடிய வேலையை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து செய்வோம். அப்புறம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலையை நம்ம ரெண்டாவது செய்வோம். இது கண்டிப்பா நம்ம அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது நம்ம கடினமான வேலையை தான் நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே மாத்தி ஈஸியான வேலையை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். அதனால நம்ம டைம் எல்லாமே வேஸ்டா போகும். பட் நீங்க கஷ்டமான வேலையை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து செஞ்சுட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்குள்ளாடி ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆயிடும். அதனால அகைன் நீங்க ஒரு ஈஸியான வேலையை உடனே முடிக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. அந்த ரொம்ப ரிஸ்கான வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு டைமிங் நிறைய கிடைக்கும். அந்த டைமிங்ல நீங்க அடுத்த ஒரு வேலையும் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு 2 வேலை டைப் இருக்குது, கடினமான வேலை, ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்றப்போ நீங்க கடினமான வேலையை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா விருப்பம் இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை நம்மளால செய்ய முடியும். விருப்பம் இல்லாம அந்த வேலையை நம்மளால செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது நிறைய வேலை நம்ம விருப்பம் இல்லாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பா அதுல விருப்பத்தை வரவழைச்சி இந்த வேலை நம்மளுக்கு செய்யறதுனால இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது, இது செய்யறதுனால இத்தனை பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சியாவது அதை செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுல நீங்க பாசிட்டிவா வெளியே வர முடியும். இல்லாம அது செஞ்சு ஒரு யூஸே இருக்காது, உங்க சைட்ல இருந்து அவுட்புட்டா உங்களால கொடுக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குமார்னு ஒரு ஓவியர் இருந்தாரு. அவர் வந்து டிராயிங் வரையணும். அவர் வந்து எவ்வளவு நேரத்துல ஒரு 16 ஹவர்ஸ்ல எந்த ஒரு இன்டர்வல் பிரேக்கே எடுக்காம, சாப்பிடறதுக்கு ரெஸ்ட் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காம கையே நோட்ல இருந்து எடுக்காம டிராயிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சேலஞ்ச ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் வந்து அவங்க ஊர்லயே ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவரால முடியல. நிறைய ஸ்லாட்ல இத்தனை ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிட்டார். ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு லிம்கா புத்தகத்துல அவர் வந்தார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17 to 18 ஹவர்ஸ்ல அவர் வந்து கையெடுக்காம வரைஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. பட் அவரால் அது முடியல. அவர் என்ன பண்ணாருன்னா 13 ஹவர்ஸ்லயே அது ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ 13 ஹவர்ஸ்ல லிங்கம் புத்தகத்துல வந்துட்டார். ஆனாலும் அவர் இதை முடிக்கவே இல்லை. ஆனா அதுல அவர் என்னன்னா யாரையும் வரையணும் அப்படின்றத அவர் ஏன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் சேலஞ்சை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய. ஏதோ ஒண்ணு வரையணும், பட் கையை எடுக்காம வரையணும், ரெஸ்டே இல்லாம. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இந்த சேலஞ்சை பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 9 o'clock ஸ்டார்ட் பண்ணாரு. நைட்டு 12 o'clock வரைக்கும் எந்த ஒரு பிரேக்கு கூட எந்திக்கல, கையே அதுல எடுக்காம அவர் வரைஞ்சு முடிச்சாரு. 16 hours சேலஞ்ச முடிச்சார். கின்னஸ் சாதனை படைச்சார். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கும் நிறைய ஒளிஞ்சு இருக்குது. பட் நம்ம அதை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம அதை ஸ்டெப்பே எடுக்கல, டைமையும் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்றது நிறையவே இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டைம் சென்ஸோட ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு நேரம் என்ன ஆகும்னா நிறைய மிச்சமாகும். அதனால நம்ம ஒரு இவ்வளவு டியூரேஷன்ல நம்ம முடிக்கணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை நம்ம பீட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் அலாரம்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அலாரம் வைக்கிறோம். 5 மணிக்கு எந்திக்கணும்னு அலாரம் வைக்கிறோம். ஆனா நிறைய பேர் அதை ஆஃப் பண்ணிட்டு அகைன் கொஞ்ச நேரம் நம்ம தூங்குவோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் இல்லாம நம்ம 5 மணிக்கு எந்திக்கணும்னா அதை 4:45 நம்ம அலாரம் வச்சு அந்த 15 minutes நம்ம பெட்லயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம எந்திக்கிறது பெட்டர்.
ஆனா அந்த 4:45க்கு வச்சுட்டு திருப்பி அதையும் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூக்கிட்டு திருப்பி 7 o'clock ரிப்பீட்டட் அலாரமும் நம்ம நிறைய பேர் வைக்கிறோம். நம்ம வீட்ல இது ஃப்ரீக்வெண்டா பார்த்துருக்கோம். இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணல கூட நம்ம வீட்ல இருக்கக்கூடியவங்க மெம்பர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி நம்ம தூங்குறோம். அப்படின்னு இருக்கப்போ அந்த அலாரம் எதுக்கு? நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா? அந்த அலாரமும் வேணும். ஓகேங்களா? நார்மலா நம்ம எந்திக்கணும், இந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் சென்ஸ் இருந்துன்னா நம்ம அலாரமே இல்லாம நம்மளால கண்டிப்பா எந்திக்க முடியும். அந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு வேலை இருக்குது, இன்னைக்கு இங்க போகணும் அப்படின்ற ஒரு ஜாலியா நீங்க இங்க கிளம்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கெல்லாம் நம்ம பிஃபோராவே எந்திரிச்சுவோம். நம்ம குழந்தைங்களும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? சண்டேனா தான் காலையில சீக்கிரம் வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு அன்னைக்கு தான் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அப்படி இல்லை, அன்னைக்கு தான் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க, 1 ஹவர்ல முடிக்கக்கூடிய வேலையாவே இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 1 hour 15 minutes நீங்க அதுக்கு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்கேஸ் அது சீக்கிரமா முடிச்சீங்கன்னா அடுத்த வேலையே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா தொடங்கலாம். இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஹரிபரியில அந்த ஒர்க்கும் நம்ம முடிக்கணும் அப்படின்றதும் தேவையில்லை. அதனால நம்ம ஒரு டைம் மேனேஜ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணும்போது தப்பே கிடையாது. அந்த வேலையில டென்ஷனும் நம்மளுக்கு குறையும். அடுத்த வேலையும் ரிலாக்ஸேஷனாட்டு நம்ம மெதுவா ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வேலையும் நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிப்பீங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஆஃபீஸ் வர்றது வரைக்கும் ஹரிபரியாடு அப்படி எப்படின்னு கடைசியில் நம்ம சாப்பிடவே முடியாம கடைசியில வந்து நிற்போம். தலையும் வர மாட்டோம் அப்படி இப்படின்னு அறக்க பறக்க வந்து நிற்போம். ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதை கொஞ்சம் பிஃபோரா செய்வோம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணதும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்டா அன்னன்னைக்கு திடீர்னு முளைச்சு நிற்கும். இன்னைக்கு நம்ம மெதுவா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நம்ம என்னைக்காவது நம்ம கிளம்பிட்டு ஒரு 15 minutes 10 minutes வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸேஷனா நம்ம கிளம்பியிருக்கோமா? கிளம்புனதே கிடையாது. ஓகேங்களா? சோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணணும். இத்தனை மணிக்குள்ளாடி இந்த வேலையை முடிக்கணும், இத்தனை மணிக்குள்ளாடி இதை முடிச்சு இதுல கொஞ்ச நேரம் உட்காரணும், சாப்பிட்டுட்டு கரெக்டா நம்ம கிளம்பணும் அப்படின்ற ஒரு டைம் சென்சஸ் எல்லாமே நம்ம கரெக்டா கொண்டு வரணும் அப்படின்றதையும் நம்ம இனிமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பொழுதுபோக்குக்கு நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்ன்னு நம்ம சொல்றதை விட கண்டிப்பா அதுக்கு ஒரு கால விரயம் செய்யணும். பொழுதுபோக்கே இல்லாம நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அந்த ஒர்க் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? பொழுதுபோக்கும் இருக்கணும், அதே மாதிரி ஓய்வுக்கும் கொஞ்சம் நேரத்தை நீங்க ஒதுக்கியே ஆகணும். இந்த ஓய்வுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கல அப்படின்னா கடைசியில நோய் உபாதைகள்ல போய் உட்கார்ந்து இருந்து நம்ம தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கும் நம்ம பண்ண முடியாம டிலே ஆகும். அதனால கண்டிப்பா ஓய்வுக்கு கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் மென்டலா இது பண்றதுக்கு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம டைம் ஒதுக்கணும். எப்பவுமே ஒர்க் அப்படின்ட்டு இருக்கவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையுமே நம்ம வந்து புதுசா தொடங்கணும். அது எப்படி அப்படின்னா நேத்து உள்ள ஒரு வேலையை பெண்டிங்ல வச்சுட்டு இன்னைக்கு எதை கண்டினியூ பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்குள்ள ஹாஃப் டே இல்ல ஃபுல் டேயும் அது சாப்பிடும். ஓகேங்களா? சோ நேத்துள்ள வேலை நேத்தையே முடிச்சுக்கணும், இன்னைக்குள்ள வேலையை இன்னைக்கு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ நேத்துள்ள வேலை பெண்டிங்ல இருக்குது அப்படின்னா அதே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அன்னைக்கு எவ்வளவு ஆசனாலும் அதை கண்டிப்பா முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நீங்க கொண்டு வரணும். இதை ரெகுலர் ரொட்டீனுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னப்போ இன்னைக்கு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா 4 hours ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சிடுறீங்க அப்படின்றப்போ அடுத்த நாளும் என்ன ஆகும்னா ஐயோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றோமே, அதனால இருக்கக்கூடிய டைமை நம்ம கரெக்டா கன்சியூம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது நான் ஃப்ரீக்வெண்டா நான் எங்க வீட்லயும் நிறைய என் பசங்க கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஹோம்ஒர்க்கை முடிக்கல அப்படின்னப்போ எத்தனை ஆசை இருந்தாலும் இதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ அம்மா எவ்வளவு நேரம்னாலும் இங்கதான் உட்கார வச்சிருப்பாங்க, அதனால கண்டிப்பா சீக்கிரமாவே முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குமே நிறைய வந்திருக்குது. சாப்பிடலன்னா கூட அப்படிதான், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த தட்டத்தை ஃபுல்லும் காலி பண்ணிட்டு நீ எந்திரி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நான் கொண்டு முடியல அதனால வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன். ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் ஆனாலும் அதனால சரி எல்லாரோட சேர்ந்து ஒரேடியா சாப்பிட்டுட்டு இருந்துச்சுட்டோம், அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் தவிர நம்ம அதை நிறைய ஃபாலோ பண்றோமா அப்படின்றது நிறைய இடத்துல கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான். அதே மாதிரி நம்மளுக்கு டைம் வந்து நம்ம ஈஸியா நம்ம செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். பட் அது வந்து ஒரு காசு மாதிரி கன்சியூம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அதை செலவு பண்ணவே மாட்டோம். காசெல்லாம் நம்ம சம்பாதிச்சிடலாம், எவ்வளவு நாளும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு போன டைமை கண்டிப்பா நம்ம நாளைக்கு அதை கொண்டு வரவும் முடியாது, மீட்டு எடுக்கவும் முடியாது. இன்னைக்கு முடிஞ்சதும் முடிஞ்சதுதான், இனிமே அந்த நாட்களை நம்ம கொண்டு வரவும் முடியாது. ஓகேங்களா? சோ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்றத நம்மளுக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு 10 பைசா எடுத்துக்கோங்களேன், அதுல 1 பைசா குறைஞ்சா நம்ம 10 பைசாவை கன்சிடர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு ரூபாயில 1 பைசா 10 பைசா குறைஞ்சாலும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதுல 1 மணி நேரம் குறைஞ்சா கூட நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படின்றப்போ அந்த 24 மணி நேரத்தை ஏன் நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணல?
என்னைக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கோமா? அதுவும் இல்ல. நம்ம ஒத்துக்கணும் அத கண்டிப்பா. எல்லாருமே தான் சொல்றோம். கண்டிப்பா 24 ஹவர்ஸும் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா பண்ணணுமா அப்படின்றது இல்லவே இல்ல. அந்த டைம் சென்ஸ நம்ம என்னைக்கு கொண்டு வரோமோ அன்னைக்கு தான் நம்ம பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்றோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம் அப்படின்றது. ஒர்க் மட்டும் இல்லாம நம்ம ரிலாக்சேஷன்ல இருந்து நம்ம ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான். இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃபிளெட்ஜா இருந்தோம். இன்னைக்கு நான் யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல் டே நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு டைம் சென்ஸும் நம்ம திங்க் பண்ற கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு கொண்டு வரணும். ஒரு இலக்கு இல்லாம நம்ம ஒரு வேலையை செய்யவே முடியாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல சாதிக்கவே முடியாது. நம்மளால எந்த ஒரு சாதனையும் கொண்டு வர முடியாது. ஒரு இலக்கு இருக்கணும். இதை முடிச்சிருக்கணும், இந்த டார்கெட் இருந்து இப்படிதான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கை நம்ம வச்சு ஒரு வேலையை நம்ம செஞ்சா மட்டும்தான் அந்த டார்கெட்டை நம்ம சாதிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சாதனையை நம்ம நிகழ்த்த முடியும். எப்பவுமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எண்ட் ஆஃப் த டேல நம்ம நினைச்சுக்கணும், நம்ம எல்லாம் எதுக்கு பிறந்தோம், நம்மளால என்ன அர்த்தம் அந்த உலகத்துக்கு இருக்குது, இந்த தேதியில நம்மளுடைய நிலைமை என்ன, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இன்னும் நம்ம எப்படியெல்லாம் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிரியேட் ஆகி நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேல என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கொஸ்டினை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அதுக்கப்புறமும் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பேர்டனாவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டைம் யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு டயத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, ஒரு டயத்துக்கு தூங்கணும்னா அந்த டைமுக்கு போய் தூங்குறது கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகும், டிலே ஆகும். அடுத்தடுத்த ரொட்டீன் ஒர்க் நம்மளுக்கு டிலே ஆகும். காலையில எந்திக்கிறோமா, எந்திக்க முடியாது, நம்மளால டைம் ரொம்ப டயர்ட் ஆயிடும். டயத்துக்கு நம்ம தூங்கலைன்னா அடுத்தது நம்மளுக்கு ஒரு 8 ஹவர்ஸ், நம்மளுக்கு மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் நம்மளுக்கு தூங்கணும். ஸோ அது தூங்கல அப்படின்றப்போ அடுத்த நாள் நம்மளால கண்டிப்பா எந்திக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். நிறைய டைமை நம்ம வேஸ்ட் பண்றோம். யாரோ ஒருத்தங்க நம்ம ரிலேட்டிவ் யாராவது கால் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட மணிக்கணக்குல இருந்து பேசுறது, எது தேவை, எது பேசணும், அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வேணும் தான், அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணல. பட் எதை பேசணும், எதை நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சு நம்ம பேசணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பேசிட்டு எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளியே வரமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நிறைய பேர் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு டார்கெட்டுமே இல்லாம இன்னைக்கு வந்தோம் இருந்தோம் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போறதுனால என்ன ஆகும்னா அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு ஒர்க் பேர்டன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அடுத்த நாள் அந்த ஒர்க்கை செய்யணுமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் வேலை சுமையா இருக்குது, ரொம்ப ஒர்க்கா இருக்குது அப்படின்னு நம்மளே தான் நம்மளோட ஒர்க்கை ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த அனாவசியமான தொலைபேசி இணைப்பு, எங்கேயா சுத்தி திரியிறது, இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை பாக்குறதுக்கு யாருமே எதுவுமே சொல்லாம நம்மள வராங்களா, நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசிச்சு நம்மள பாக்குறதுல கூட நம்ம அதை தவிர்க்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனா எதுக்கா வேண்டி அப்படின்றது. ஸோ நம்ம ஆஃபீஸ்ல நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு வந்த உடனே ஆஃபீஸ் வந்த உடனே பிஓஏ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க, பிளான் ஆஃப் ஆக்ஷன். எதுக்கு அப்படின்னா பிஓஏ கண்டிப்பா வேணும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டார்கெட் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பிஓஏங்கிறது நம்ம போடுறது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கை நம்ம பண்றோமா, அதை எண்ட் ஆஃப் த டேல நம்ம அதை அப்டேட் பண்றோமா, இதெல்லாமே முடிச்சோமா, முடிக்கலையா, ஏன் முடிக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரணும். இந்த பிஓஏங்கிறது நீங்க போட போட நிறைய ஒர்க் நம்மளுக்கு வரும்போதுதான் அதை அப்டேட் பண்ணும்போதுதான் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அதை நம்ம போடாமே நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம். அதை போடும்போது அதோட ஃபீல் உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ நம்ம ஆர்கனைசேஷன்லேயே அது நிறைய ஆர்கனைசேஷன்லேயே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்கனைசேஷன் அதை ரெகுலரா ரொட்டீன் ஒர்க்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அடுத்தவங்க தான் மானிட்டர் பண்ணணும், அடுத்தவங்க மானிட்டர் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணல. நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அதுல போடுங்க. உங்களுக்குள்ளாடியே அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல இவ்வளவு ஒர்க் நம்ம பண்ணிருக்கிறோமா அப்படின்றது தெரியும். அதுல பாத்தீங்கன்னா அந்த பிஓஏ நீங்க போடுறது மட்டும் இல்ல, அதுக்கு அகேன்ஸ்டா இன்னும் நிறைய ஒர்க் எல்லாம் நீங்க கூட பண்ணுவீங்க. அதெல்லாம் கூட நீங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்குள்ளாடி இந்த ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அது வந்துச்சுனாலே போதும், நம்ம அடுத்த லெவல் நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். காலங்கிறது வந்து ஒரு விலை மதிப்பற்றது. அது வந்து இறக்கமே கிடையாது. ஏன்னா இது யாருக்காண்டியும் காத்தே இருக்காது, எங்கேயுமே யாருக்காண்டியும் வெயிட் பண்ணாது. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நம்ம அது கூட சேர்ந்து பேரலா ஓட ஆரம்பிக்கணும். நம்ம பேரலா ஓடும்போது நம்மளும் நம்ம ஒர்க்கை அலாட் பண்ணி அது கூட நம்ம ஓட ஆரம்பிக்கணும், தவிர அதை வேஸ்ட் பண்ணிட்டு நம்மளும் அது கூட ஓடக்கூடாது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஒர்க் வருது அப்படின்னா அதை வந்து பிளான் பண்ண நேரத்துல பிஓஏ போடுறது இல்ல, அது ஒர்க் பண்ண நேரத்துல அந்த ஷெடியூல்குள்ளாடி அதை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கே எடுத்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கே அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னப்போ நம்மளால அதை பண்ணவே முடியாது. நிறைய ஃபாலோ அப் இருக்கும், நிறைய நம்மளே இறங்கி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேரலா 2 ஒர்க்கும் பண்ணலாம். இறங்கி ஒர்க் பண்ணும் போதே நம்ம பேரலா ஃபாலோ பண்றது அந்த மாதிரி நிறைய ஒர்க்கை நம்ம பண்ணலாம். ஒரு வேலையை தான் நான் பண்ணுவேன் அடுத்த டைம்ல அப்படின்னா நம்மளால முடியாது. ஸோ பேரலா எத்தனை வேலை நம்மளால பண்ண முடியுமோ அதையும் நம்ம பண்ணலாம். அவ்வளவு டேலண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட அஃபீஷியலா நிறைய இஷ்யூ இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டுல
நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதையும் இதையும் மாத்தி மாத்தி 2 இடத்துலயும் நம்ம மெர்ஜ் பண்ணக்கூடாது. வீட்டு வேலைனா வீட்டு வேலையிலேயே முடிச்சுட்டு வரணும். அதை அஃபீஷியலாவும் எடுத்துட்டு வரக்கூடாது. அஃபீஷியல் ஒர்க்னா அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு போகக்கூடாது. இது 2 இடத்தையுமே பாதிக்கும். நீங்க மென்டலா கொஞ்சம் வீட்டுல இருக்கக்கூடிய விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ஆஃபீஸ்ல வந்து நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பாதிச்சிடும். அன்னைக்கு எதுவுமே நம்ம பர்ஃபெக்டா நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு போயிடும். ஸோ வீட்டு வேலையை நம்ம செப்பல் கழட்டி போட்டுட்டு உள்ளுக்கு வர்ற மாதிரியே எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வந்துடணும். அதே மாதிரி அஃபீஷியல்ல இருந்து நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அஃபீஷியல் ஒர்க்கை அன்னைக்கே விட்டுட்டு நீங்க போயிடணும். அப்படி போனா மட்டும்தான் நீங்க 2 இடத்துலயுமே கரெக்டா மேனேஜ் பண்ணி உங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் அவர்கிட்ட போய் அவரு நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் ரெகுலரா. அவர்கிட்ட போய் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு பொழுதுபோக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டப்போ அவர் உடனே என்ன சொன்னாரு, எனக்கு 5 வேலை நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன்னா 4 வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா நான் அந்த 5வது வேலையை எடுத்து பண்ணுவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் ரிலாக்ஸேஷனுக்குன்னு எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வேலையை அவர் அவ்வளவு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா எடுத்து அவர் பண்றாரு. பண்ணும்போதுதான் அவருக்கு ரிலாக்ஸேஷன் வேண்டாம் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்யும் போது அதுக்கு இடையில இல்ல ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு டேர்மே நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல எறும்பு நிறைய பார்த்துருப்போம். எறும்பு அங்க போயிட்டு இருக்கு, தூங்குனதே கிடையாது, தூங்குன மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. அது குடும்பத்துல இவர் தான் தலைவர், இவர் தான் வேலையாளு அப்படின்னு யாருமே கிடையாது. ஏன்னா அதுவே அதோட எல்லாத்தையுமே அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். இவங்களுக்காண்டி உழைக்கணும் அவங்களுக்காண்டி உழைக்கணும் கிடையாது. அதுவும் கண்டிப்பா தூங்கும். அதே மாதிரி நம்மளுக்கும் தூக்கம் வேணும் தான். தூக்கத்துக்கு கண்டிப்பா நம்ம டைம் ஒதுக்கியே ஆகணும். மினிமம் பாத்தீங்கன்னா 7 to 8 hours நம்ம தூங்கியே ஆகணும். அப்படி நம்ம தூங்கல அப்படின்னா நம்மளோட பாடி எல்லாமே வீக் ஆயிடும். நம்ம தூங்கும் போதுதான் நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து புதுப்பிக்கப்படும். அந்த மாதிரி தூக்கம் இல்லாம இருந்தா நம்மளால கண்டிப்பா அது க்ரோத் ஆகவே ஆகாது. அடுத்த லெவல் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. அதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் அவங்க எந்த ஒர்க்குமே பண்ணாம இருக்கலாம். நிறைய ஒர்க் பண்ணிட்டு விவசாயம் எல்லாம் இருக்கா, நிறைய கூலி வேலையில இறங்கி கழனியில இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க போவாங்க. அக்கடான்னு போய் படுத்துருவாங்க. எப்படா படுப்போம், படுத்தா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நிறைய நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜாட் நம்மளால தூங்க முடியும் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நிறைய இடத்துல இருக்கு. பைபிள்ல ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நீங்கள் உறக்கத்தை விரும்பினால் வறுமையை அடைவீர்கள். அதாவது நீங்க தூக்கத்தை லைக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து கூடிய சீக்கிரத்துல வறுமையை தான் போவீங்க. இன்கேஸ் கண்களை திறந்து வைத்தால் நிறையவே உணவை காண்பீர்கள். உணவுங்கிறது சாப்பாடை மட்டும் இல்லாம எடுத்துக்காம நம்ம காமனா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ நிறைய இடத்துல நம்மளுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. தூக்கங்கிறது நம்மளுக்கு 7 to 8 hours வேணும் தான். அதுக்காண்டி அதையே நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம நிறைய எடுத்துக்க கூடாது அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கணும். தூக்கங்கிறது வேணும், ஆனா இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது நம்மளே டிஃபைன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை தான் வாழ போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இனி ஒரு பிறவி நம்ம எடுக்கிறோமா அப்படின்றது யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியாது. மேபி அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம தொட்டில இருந்த மாதிரி இருக்கு. திடீர்னு என்ன ஆயிட்டு இருக்குன்னா சாய்வு நாற்காலியில சாஞ்சது மாதிரி ஆயிடும். சோ இப்பவே நம்ம அப்படிதான் ஃபீல் பண்ணிருப்போம். இப்பதான் குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்த மாதிரி இருக்கும். திடீர்னு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்துருவாங்க. இப்பதான்டா சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு எப்போ வரும்னா நம்ம ரொம்ப ஜாலியான ஒரு மூட்ல இருக்கும்போது அந்த ஃபீல் எல்லாம் நம்மளுக்கு வரும். ரொம்ப என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வராது. கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? சோ அந்த ஒரு ஃபீல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நேரத்தை வந்து ரொம்ப வந்து நம்ம மதிச்சு அதை நடந்துகிட்டா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரி நான் சொல்றேன். நீங்களே வந்து புதுசா மேரிட் ஆயிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோமே. உங்களை ஒருத்தவங்க வந்து இன்வைட் பண்றாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க விருந்தாளிக்கா வாங்க அப்படின்னு. நீங்க இங்க இருந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் ஒய்ஃப் அழைச்சிட்டு போறாரு. அந்த ஒய்ஃப் அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு நீங்க ஃபுட் எதுவுமே மேக் பண்ணாண்டா, நாங்க 2 பேரும் அப்படி ஜாலியா போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுல நாங்க சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி அவங்க கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு மறந்துட்டார் இன்வைட் பண்ணது. அவர் வீட பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஓகேங்களா? சோ இவங்க போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கும் இவர் பதில் சொல்ல முடியல. ஆஃப்டர் தட் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா மாமியார் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஐயோ உங்களுக்கு நான் சாப்பாடு செய்யலையே, நீ தான் வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்றியே அப்படின்னு. சோ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ நம்ம ஒய்ஃபையும் கூட்டிட்டு போயிட்டோம், பெரிய எல்லாட்டையும் வேற நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பறந்து போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட சாப்பாடு என்னவோ அதை வாங்கிட்டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாரு. ஓகேங்களா? சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இவரோட டைம் எல்லாமே வேஸ்டா போகுது. யாரால? அவரோட ஃப்ரெண்டால. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட உங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. ஓகேங்களா? உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றீங்க, எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுடுப்பா,
இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் வராங்க, இந்தந்த டிஷ் எல்லாம் வேணும், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் மெனக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாமே வீடெல்லாம் கிளீன் பண்ணி அவங்க வருவாங்க 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 வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. கடைசியில அவங்க வரல. ஓகேங்களா? சோ இங்க என்னென்ன லாஸ் எல்லாம் ஆகுது? ஃபுட்டு செஞ்சது, அவங்களுக்கு டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இதனால அவங்க 2 நிறைய கிளாஷஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சோ எதுனாலும் அந்த இடத்துல நம்ம யாரா இருக்கிறோம், அடுத்தவங்களோட டைமை நம்ம யூஸ் பண்றோமா, அடுத்தவங்களோட டைமை நம்ம வேஸ்ட் பண்றோமா அப்படின்றத நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம், பட் நம்மளால அது போக முடியல அப்படின்னா கண்டிப்பா அது பிஃபோரா நம்மளுக்கு தெரியும். அது பிஃபோரா நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளால அடுத்தவங்கள டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சு அவங்களுக்கு பிஃபோரா நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். அதை பார்த்துக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா அந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்க, பேக்ரவுண்ட்ல அவங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நம்மளுக்கு டைம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும். அதையும் கண்டிப்பா யோசிப்போம். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், கல்யாண சத்திரத்தையே காலி பண்றாங்க. காலி பண்ணும்போது ஒருத்தர் வராரு. காலி எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே ஒதுக்கியாச்சு. அப்ப பார்த்து வராரு. அப்ப அவர் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது, போங்கன்னு சொல்ல முடியாது. சாப்பாடு போய் பார்த்தா சாப்பாடு வேற எல்லாமே காலி பண்ணியாச்சு, அவர் சாப்பிடணும் சொல்ல முடியாது. சோ நம்மளே ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா அந்த டைமிங் எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிஃபோராவும் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆஃப்டர் தட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் போகக்கூடாது. அந்த டைம் டியூரேஷன்ல போகணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். இதனால அவங்க நம்ம அந்த இடத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம்னு இல்ல, நம்மளால அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணி இருக்கணும் அப்படின்றத இதை சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க நம்மளால எந்த விதத்திலையும் ஃபீல் ஆகக்கூடாது, அவங்களோட டைமையும் நம்ம முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரியும். அதுக்கப்புறம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணும்போது நம்ம இருந்து யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இதனால என்ன சாதிச்சோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதோட கொஸ்டின் மார்க் நம்மளுக்கு தான் தெரியும். அதோட ஆன்சர் என்ன பண்ணலாம், பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படின்றத நம்ம தினமுமே யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்றோம், நம்ம தெரிஞ்சுதான் அதை யூஸ் பண்றோம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இருந்துடலாமே அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளாலதான் பண்ண முடியும், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா அதுக்கும் நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சோ எப்பவுமே ஒரு வேலையை திட்டமிடுறது மட்டும் இல்லாம அதை பாதியில முடிக்க கூடாது, கண்டிப்பா அதை ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணணும். இன்னைக்கு ஒரு பேப்பர் தேடுறோம், அந்த பேப்பர் நம்ம கையில கிடைக்கல, ஏன் கிடைக்கல, என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்திருக்கிறோமா, அதுவும் கிடையாது. அதனால ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், அந்த வேலை நடக்கல அப்படின்றப்போ அடுத்த வேலையும் அதனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது, வேலையும் நீண்டுட்டே போகுது, எல்லா வேலையும் பெண்டிங் ஆயிட்டே இருக்கும். ஒரு சின்ன சாவிதான், அது எங்க கொண்டு போய் வைப்போம்னு தெரியாது, அது தேடுவோம், கிடைக்கவே கிடைக்காது. அது நம்ம தேடும் போதுதான் கிடைக்காது, இல்லாட்ட இங்கதான் பார்த்தேன் அங்கதான் பார்த்தேன் கண்ணில் பட்டுச்சு, பட் எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதை நம்ம ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துல இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னப்போ கண்டிப்பா அதை தேடுறதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா அந்த பேப்பரை நம்ம திருப்பி திருப்பி தேடணும்னு தேவை இருக்காது. இந்த ஃபைல்ல நம்ம எவ்வளவு ரிஸ்க்ல இருந்தாலும் அதை அந்தந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றத நம்ம ஷெடியூல் பண்ணியிருந்தோம் அப்படின்றப்போ கண்டிப்பா நம்ம அதுக்குன்னு டைமை வேஸ்ட் பண்ணணும்னே தேவையே இருக்காது அப்படின்றது. ஸோ நம்ம என்ன ஒரு வேலையை செய்ய போறோமோ அதை பிஃபோராகவே பிளான் பண்றது மட்டும் இல்லாம அதை ஆர்கனைஸ்டாவும் வச்சா நம்மளுக்கு அந்த டைமை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய வேலை பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்டிங் மீன்ஸ் மொபைல்ல இல்ல, நிறைய எழுதி வைக்கிற ஹேபிட்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அந்த எழுதி வச்சுப்போம், பட் ஒரு தடவை கூட நம்ம லைஃப்ல அதை திறந்தே பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம எழுதி வச்சு அதை பார்க்கவே மாட்டோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கு அதை நம்ம சேமிச்சு வைக்கணும், தேவையே இல்லை. அதை நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல நம்மளுக்கு இப்போ மொபைல் வந்துடுச்சு, கம்ப்யூட்டரைஸ்டா நிறைய மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் சரி நிறைய நம்மளுக்கு இருக்குது, சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஹேண்ட் ரிட்டனா நிறைய நோட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இந்த நோட்ஸ் எடுக்கிறதுனால அது யூஸ் ஆகும் அப்படின்னா தப்பே கிடையாது. ஆனா அது யூஸே இல்ல அப்படின்றப்போ அது கண்டிப்பா எடுக்கணுமா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அதனால டைம் நம்ம வேஸ்ட் பண்றோம், எல்லாமே வேஸ்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம யோசிக்கணும். அது அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். மேபி நம்ம மொபைல் தொலைஞ்சிச்சு, அதனால அது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னப்போ நம்ம அதை எழுதி வைக்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட் ஃபைல், அதை எழுதி வைக்கிறதுனால தப்பு கிடையாது அப்படின்றதே பார்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி எதை நம்ம எழுதி வைக்கணும் ஹேண்ட் ரிட்டனா அப்படின்றத நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நம்ம ஆர்வம் இல்லை அப்படின்னா அந்த வேலையை நீங்க எவ்வளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்து நீங்க செஞ்சீங்கனாலும் அதுல ஃபுல் ஃபில்லா நீங்க செஞ்சு முடிக்க முடியாது. அதுல நீங்க கண்டிப்பா 100% அவுட்புட் உங்களால கிடைக்காது. அது கடைசி நேரத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆர்வமே இல்லாம ஒரு வேலையை செஞ்சோம், அழுத்துதான் போய் நிற்போம். ஓகேங்களா? அதோட அவுட்புட் பாசிட்டிவா இருக்காது. நம்மளுக்கு எல்லாருக்குமே சிறகு இருக்குது, ஆனா நம்ம சிறக விரிக்காம புழுவாட்டு நம்ம இருக்கிறோம்.
எதுக்காக வேண்டி அப்படி பாத்தீங்கன்னா டைமை மேனேஜ் பண்றது கிடையாது, எதையுமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்து செய்யறது கிடையாது. ஒரு வேலையை 2 தடவைக்கு 3 தடவை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பட் நம்ம சிறக விரிச்சிட்டோம் அப்படின்னா வானம் எங்க இருக்குன்னு போய் தொட்டுட்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் நம்ம பார்க்கணும் தவிர நம்ம ஹை லெவல்ல ஏம் பண்ணணும். அப்பதான் நம்ம கொஞ்சமாவது நம்ம ரீச் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம ஹை லெவல்ல ரொம்ப ஹையா நம்ம ஏம் பண்ணாதான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அப்படியே உட்கார்ந்துடவும் கூடாது அப்படின்றதும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை நீங்க எடுத்து செய்வீங்க, அதை பாதியில விட்டுட்டு வரக்கூடாது. அது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது அப்படின்றத பார்த்து ரெகுலரா மானிட்டர் பண்ணி அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒருத்தர் மலை ஏறுறாரு, மலை ஏறுறது மட்டும் இல்ல, அவரு போய் சிகரத்தை தொட்டாரா அப்படின்றத பார்க்கணும். அதுக்காண்டி எல்லாருமே சிகரத்தை தொட்டுற முடியாது. நம்ம எந்த எண்ணத்துக்காக வேண்டி அதை செய்ய போறோம் அப்படின்ற அந்த டார்கெட் இருக்கணும். அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணாமா, ரீச்சே பண்ணாம நம்ம ஒர்க்கை நம்ம எதுக்கு பண்ணணும்? ஆபீஸ்லயா இருக்கட்டும், வீட்லயாமே இருக்கட்டும், எந்த ஒரு வேலைனாலும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோமா, அதுல என்ன நம்ம அவுட்புட் பார்த்தோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்த்திருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டைமிங்கே இல்ல, டைம் சென்ஸே இல்ல, நம்ம எதுக்கு ஒர்க் பண்றோம் அப்படின்றதை நம்ம யோசிப்போம். 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றத விட நம்ம எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு சாதிச்சோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். நம்மளுக்கு டைம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு டைமிங் இருக்கும். நம்ம வீட்லயே காலையில எந்திரிச்சிருந்து படிச்சா எனக்கு நல்லா யோசிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க நைட்டு படிச்சாதான் எனக்கு திங்க் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நம்மளோட அந்த டைமிங் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணிக்கணும். சென்ஸ் பண்ணி அந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணணும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கலா ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆஃப்டர்நூன் தான் எடுத்துப்பாங்க. அதனாலதான் நிறைய நீச்சல் வீராங்கனை, அத்லெட்டிக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமே ஈவினிங் தான் அந்த கேம்ஸ் எல்லாமே விளையாடுறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வேலை செய்யறதை விட நம்மளுக்கு 15% ஜாஸ்தியா நம்ம மூளை வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணணும்னா நிறைய வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றது, நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே இந்த காலையில மார்னிங் ஷெட்யூல்ல நம்ம எடுத்துக்கணும். ஆஃப்டர்நூன் மேல நம்ம ஆஃப்டர் ஃபுட்டுக்கு மேல நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லூஸா இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பியா இருக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து ரைட்டிங் ஒர்க்கு, வேற ஏதாவது 2 ஒர்க் பண்ற மாதிரி, இல்ல ஏதாவது ஃபாலோ பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அந்த வேலையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதை நம்ம புரிஞ்சு எந்த டைம்ல நம்ம எதை பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம், ஃபுட்டு எடுத்துக்கிறது கூட நம்மளோட ருசி வந்து காலையில விட ஈவினிங் தான் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஈவினிங் தான் நம்மளுக்கு வந்து அந்த ருசி பார்க்கக்கூடிய அந்த இது வந்து நரம்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியா வேலை செய்யணும் காலையில செய்யறதை விட. காலையில நம்ம வந்து இவ்வளோ ஹவர்ஸ் நம்ம ஸ்லீப்பிங்ல இருப்போம், அதுக்கப்புறம் ரெஸ்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் உடனே அது ஆக்டிவேட் ஆகாது, ஆஃப்டர்நூன் மேலதான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வேலை இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுனா அன்னைக்குள்ள வேலையை கொஞ்சம் ஈஸியா நம்ம முடிக்கலாம் அப்படின்றதை நம்ம பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஊர்ல போய் நம்மள கார் டிரைவ் பண்ண சொல்றாங்க. ஒரு மேப்பே கிடையாது, நம்மளால டிரைவ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ப்ளூ பிரிண்டே கிடையாது, இந்த வீடை கட்டுன்னு சொல்றாங்க. எது ஒரு பிளானும் இல்லாம நம்மளால அதை செய்யவே முடியாது. ஸோ எதுக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான்ங்கிறத ஒண்ணு பண்ணினா மட்டும்தான் அடுத்த லெவல் நம்மளால ஃபாலோ பண்ணி அதை முடிக்க முடியும் அப்படின்றதும். ஸோ நெக்ஸ்ட் திட்டமிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையை அதை கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் நம்மளுக்கு இருக்கணும். நிறைய பேர் வந்து திட்டமிடுவாங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் நான் எழுதி வைக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு மறந்துருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ஒர்க்ல நம்ம அதை கமிட் ஆயிடுவோம், ஏதோ ஒரு ஒர்க் அகைன் என்ன பண்ணுவோம்னா அந்த வேலை என்ன வேலையை விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றதுக்கே அடுத்தது கொஞ்சம் நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதை நோட் பண்ணி வைக்கிறது தப்பே கிடையாது. அந்த நோட் பண்ணி வைக்கும் போது அது ஏதாவது ஆர்டர் வைஸ்ல ஏபிசி ஆர்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, பினா செகண்ட் ப்ரியாரிட்டி, அந்த மாதிரி இல்ல கலர் கோடிங் வச்சோ சம்திங் நம்ம எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஆர்டர்ல நம்ம அதை எழுதி வச்சோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு அதை ஃபாலோ பண்றதுக்கும் அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே அதை அப்டேட் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். டிக்லரி ரிமைண்டர் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிள நம்மளால ஒரே அட்டம்ப்ட் நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு அப்பளம் இருக்குது, அப்பளத்தை நம்மளால ஒரேடியா சாப்பிட முடியுமா? முடியாது. எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடிச்சு தான் நம்மளால விழுங்க முடியும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும், ஒரே அட்டம்ப்ட்ல வீடை கட்டிட முடியுமா? முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேஸ் போட்டு அதுக்கப்புறம் பில்லர் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ஹார்டான ஒர்க்கா இருந்தாலும் அதை ஷெடியூல் பை ஷெடியூல் ஆட்டு நம்ம பண்ணணும். இதுக்குதான் அந்த டிக்லரி ரிமைண்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஞாபக மூட்டியா இருக்கும். இது ஞாபக மூட்டியா மட்டும் இல்லாம நம்மளோட அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்கும் அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபாரினர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ரெகுலரா நம்மளும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதை இப்ப கூகுள் ரிமைண்டர்லாம் நிறைய வந்திருக்குது. ஸோ இந்த டைம்க்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்றத நம்ம டைம் ஷெடியூல் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வேலை செய்யறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனோடனே
வீட்லயும் கூட ஆண் பெண் இந்த 2 பேரும் வந்து ஒரு பாகுபாடு இல்லாம 2 பேரும் ஒரு ஈக்குவல் ஷேரிங்ல வீட்ல கூடிய வேலையை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு அதுல ஒரு பேர்டனே இல்லாம அந்த வேலை டைம்ஸ் ஈஸியா முடியும். 2 பேரும் சேர்ந்து ஒரு பேசி ஒரு வேலையை செய்யும் போது அந்த ஒர்க்கும் நம்மளுக்கு பெரிய இஷ்யூ கஷ்டமா தெரியாது, ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும். இது வந்து அலுவலக வேலைக்கு மட்டும் கிடையாது, வீட்டு வேலைக்கு மட்டும் இல்லாம அலுவலகத்துல கூட நம்மளாலதான் இந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்றது இல்லாம கொஞ்சம் டெலிகேஷன் அடுத்தவங்களுக்கும் இதை கொடுத்து நம்ம செய்யலாம். இதை நீ கொஞ்சம் பண்ணு, இது நான் கொஞ்சம் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெலிகேட் பண்ணி நம்ம தாராளமா பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பண்ணிக்கணும். ஸோ ஒரு அலுவலக வேலையை நம்ம முடிச்சோம்னா கண்டிப்பா அதுல லாபம் வரமா அப்படின்றத மாதிரி நம்ம கடைசியில யோசிக்கணும். இதே ஒரு வீட்டு வேலையை முடிச்சோம்னா அந்த வீடு வந்து இனிமையாட்டு சந்தோஷமாட்டு வச்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டையுமே சேர்த்து மெர்ச் பண்ணவும் கூடாது, அதே இதுல எடுத்து இது அதுல எடுத்து மாத்தி போடவும் கூடாது. ஸோ ஒரு வீட்டு வேலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மளிகை பொருட்கள் நம்ம வீட்டுல இருக்கும். நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளுக்கும் நம்ம ஒவ்வொரு தடையும் கடைக்கு போறது அது மாதிரி இல்லாம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம ஷெடியூல் பண்ணி வீட்லயே ஆர்கனைஸ்டா நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னப்போ அதுவும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பேர் ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஒரு டைமுக்கும் கடைக்கு போற மாதிரியோ இல்ல வீட்டுல இருக்கக்கூடியவங்களை அலவலிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால நம்மளுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த வேலைக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது, வீட்லயே நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கோம், வெளியே போறதுக்குன்னு ஒரு அலமாரி பீரோ இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்றது ஒரு இடத்துல இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டா குப்பை மாதிரி போட்டு வைக்காம அதுல இருந்து அதுக்கப்புறம் அகைன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நார்மல் கலர்ஸ் இது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இது அப்படின்னு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னப்ப நம்ம எப்பவுமே அதை எடுக்கிறதுக்கோ அகைன் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு எல்லாத்துலயுமே ஈஸியாகும். நம்ம இது வீட்டுல மட்டும் இல்லாம அலுவலகத்துல கூட நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ரெகுலர் ரொட்டீன் லைஃப்ல. வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டு ரசீது நிறைய இருக்கும், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும், நிறைய வந்து இன்விடேஷன்ஸ் இருக்கும், நிறைய வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்கெங்க வைக்கணும் அப்படின்றத ஷெட்யூல் பண்ணிருக்கணும் நம்ம வீட்டுல. ஏன்னா அதை நம்ம தினமும் பாக்குறோம். அதெல்லாமே எடுக்கும்போது திடீர்னு தேடும் போது அது எங்க வச்சோன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல நிறைய தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குதா அதை உடனே அங்கிருந்து வெக்கேட் பண்ணுங்க, பரணியில தூக்கி போடுங்க. தேவையில்லாம அது எதுக்கு அங்கேயும் இங்கேயும் இடத்தையும் அடைக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒர்க்குக்காண்டி நம்ம அதை தேடும் போது இது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். தேவை இருக்கிறத மட்டும் நம்ம கையில வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம மூவ் பண்ணிடலாம் அங்க இருந்து. இது வந்து பொருள்ல மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒர்க்லயும் நம்ம எடுத்துக்கணும், எந்தெந்த ஒர்க் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு நம்மளால முடியல, அன்னைக்கு கரண்ட் இல்ல அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு ரெடிமிக்ஸ் ஆட்டு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வச்சுப்போம், இட்லி பொடி பிக்கிள்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமிக்ஸா நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை டக்குனு எடுத்து யூஸ் பண்ணி அன்னைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு கரண்ட் இல்லையே இன்னைக்கு சமைக்க முடியாது, இன்னைக்கு எனக்கு ஹெல்த் இல்லையே அதனால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ரெடிமிக்ஸா நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்றப்போ அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அன்னைக்கு ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு போயிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நேர சேமிப்புல வந்து நம்ம தூக்கத்தை கண்டிப்பா அதுல கொண்டு வரணும். 6 to 7 hours நம்ம கண்டிப்பா தூக்கியே ஆகணும். தூங்கல அப்படின்னப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். காலையில அலாரம் இல்லாம யாரெல்லாம் எந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து நல்லா தூங்குறாங்க, டீப்பா தூங்குறாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்குள்ள ஒர்க்கை நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கலாம். படிக்கையில இருந்து எந்திக்கும் போதே அலாரம் அடிச்ச உடனே டக்குன்னு எந்திக்காம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இருந்து நம்ம என்னென்ன வேலையை இன்னைக்கு பண்ண போறோம், எதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தூங்க போகும்போது இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் சாதிச்சோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த தூக்கம் நம்மளுக்கு டீப்பா வரணும் அப்படின்னா அந்த தூங்கக்கூடிய இடம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம இருக்கணும், பெட் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், அந்த இடம் வந்து வெளிச்சம் இல்லாம இருடா இருக்கணும். இதெல்லாமே நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களால அந்த டீப் ஸ்லீப் உங்களால போக முடியும். இல்லாம பார்ஷியலா நீங்க தூங்கிட்டு அடுத்த நாள் எந்த ஒரு ஒர்க்கையும் உங்களால ஃபுல் ஃபிளட்ஜா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது, அதை ஃபுல் ஃபிளட்ஜா நீங்க முடிக்கவும் முடியாது. அதனால கண்டிப்பா அந்த ஓய்வுங்கிறது நம்ம அந்த டைமை கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மதுபானத்தினால தூக்கத்தை கொண்டு வருவாங்க, எனக்கு தூக்கமே வரல மதுபானம் குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹெல்த் லெவல்ல தான் வீக் ஆகுது. நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு பால் குடிச்சு ஹாட்டா பால் குடிச்சாலே நம்மளுக்கு டீப்பா ஸ்லீப் வரும். அந்த மாதிரி நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்மளுக்கு நேச்சுரலா தூக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். நைட்டு படுக்கும்போது தூக்கம் வரலையா ஹாட் வாட்டர்ல குளியல் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. குளிக்கும் போது நம்ம உடம்ப தேய்த்து விடுறதுக்கு பதிலாக தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் போகுமா, அதனால தட்டி கொடுத்து கொஞ்சம் மென்மையாட்டு
உழுக்குனா அது நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணினாலும் ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு இடையில 15 to 30 மினிட்ஸ் நமக்கு கொஞ்சமாவது ரிலாக்ஸேஷன் வேணும். நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல 4 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்றோம்னா கண்டிப்பா 4 ஹவர்ஸ் ஃபுல் ஃபிளட்ஜோட நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. இதுவே நான் பேசிட்டு இருக்கிறேன், 100% யாராலையுமே ஃபுல் ஃபிளட்ஜா கவனிக்க முடியாது அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் நம்மள தெரியாமையே டைவர்ட்னு ஒண்ணு ஆயிடும். அதனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கொடுத்தா அடுத்த ஒர்க்கை நம்ம எடுத்து நம்ம செய்ய முடியும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆளுக்காண்டி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு இடத்துல லாங் டிராவல் போறோம். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம இயர்போன் மூலமாட்டு ஏதோ நிறைய 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 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். ஏதாவது ரைட்டிங் எழுதலாம், ஏதாவது புக் படிக்கலாம், ஏதாவது நம்மளால ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும். டிராவல்ல தானே போறோம், போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் டைம் வேஸ்ட் பண்றதுனால அது எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ யூஸ்ஃபுல்லா அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க கேதர் பண்றீங்கன்னா அதை வந்து உள்ளுக்கு உள்வாங்கி அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்றத பார்க்கணும். அது 3 டர்ம்ஸா சொல்றாங்க. ஒண்ணு பெறுதல், கிரகித்தல், பிரயோகித்தல். இந்த 3மே நான் கரெக்டா வாங்குறது மட்டும் இல்லாம கேதர் பண்றது மட்டும் இல்லாம அதை உள்வாங்கி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைகிறோம் அப்படின்றத அடுத்தவ. ஓகேங்களா? சோ இப்போ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நம்ம வந்து செய்யும் போது நம்மளுக்கு நிறைய தொந்தரவு இருக்கும். இந்த தொந்தரவு எவ்வளவு இருந்தாலும் நம்ம அதை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. தொந்தரவு வருதா அதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணி வெளியே போறதுக்கு தான் நம்ம அடுத்த வழி என்ன அப்படின்றத பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த தொந்தரவுலயே நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால எந்த வேலையுமே பண்ண முடியாது. அதனால அடுத்த லெவல் என்ன ஆகுது, ஒருத்தங்கள அவாய்ட் பண்றோமா, அதனால நடந்தா நடந்துட்டு போட்டு அந்த ஒர்க் பர்ஃபெக்டா முடியணும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அடுத்த நிமிஷம் அவங்கள நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ தொந்தரவா இருக்குதுன்னா நிச்சயமா அதை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த காரியத்துல நம்ம கண்டிப்பா வெற்றியை கொண்டு வரணும். நேர கன்சியூம் பண்ணி அந்த நேரத்துல நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெடியூல் இருந்தாலே நம்ம அதை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டேபிள் ஆர்கனைஸ்ட் பண்ண டேபிள்ல நம்ம 5 நம்ம ஆஃபீஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு அது யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அதை யூஸ் பண்ணும்போது தான் அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம ஆஃபீஸ்ல மட்டும் இல்லாம இதை வீட்லயே நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பசங்களே ஸ்கூல்ல இருந்து வராங்க, ஷூவை கழட்டுறாங்க, ஷூவை கழட்டி அப்படியே தூக்கி அடிப்பாங்க, ஷாக்ஸை கழட்டி ஒரு இடத்துல போடுவாங்க. இது எல்லாமே இல்லாம ஷூனா இந்த ரேக்ல தான் இருக்கணும், சாக்ஸ்னா அது வாஷ் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும், ஐடி கார்டுனா இந்த இடத்துல தான் இருக்கணும். அப்பதான் நாளைக்கு மார்னிங் எடுக்க முடியும். அது எங்கேயோ இடத்துல சோஃபால போட்டிருப்பாங்க, சோஃபால மேல யாரோ படுத்திருப்பாங்க, ஒரு 2 புக் இருக்கும், அப்புறம் காலையில இருந்துச்சு ஐடி கார்டு காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நம்மளால முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுக்கு 5 தான் படிச்சுட்டு வரணும்னு இல்லை, வீட்லயே நம்ம கரெக்டா பிளான் பண்ணி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் அது சொல்லி கொடுத்தோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த டியூயல் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கும் அது குறைஞ்சிருக்கும். காலையில வச்சு நீங்களும் தேட வேண்டிய இல்ல, குழந்தையும் தேட வேண்டிய, அதனால வரக்கூடிய ப்ரெஷர் இருக்காது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்ம காலையில இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் நடக்கும். ஸோ நம்ம வரும்போதே அந்தந்த இடத்துல அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றப்போ அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நம்ம டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 3 ட்ரே இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ட்ரே அப்படின்ற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா இன் ட்ரே, அவுட் ட்ரே, அர்ஜென்ட் ட்ரே அப்படின்னு 3 ட்ரே இருக்கு. ஸோ இன் ட்ரேல பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு ஆவணம் உள்ளுக்கு வருது அப்படின்னா அது இன் ட்ரேல போடுவாங்க. அவுட் ட்ரேனா அது வெளியே போகுது. அர்ஜென்ட் ட்ரேனா அது வந்து கண்டிப்பா பரிசீலிக்கப்படணும். அதை ஒரு தடவை செக் பண்ணி அதை அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ட்ரே இது வந்து ஆஃபீஸ்லன்னு இல்லாம நம்மளோட என்ட்ரிலேயே நம்ம இது மாதிரி 3 இடத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு. நம்ம நிறைய நினைப்போம், இதை செஞ்சுட்டா நல்லா இருக்குமோ, அதை செஞ்சுட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு. ஆனா செய்யறது நினைச்சதோடு முடிச்சுக்குவோம், அடுத்தது நம்ம செயலாக்கவே மாட்டோம். இந்த மாதிரி நிறைய வேலை நம்ம லெவல்ல பெண்டிங்ல இருக்கும். பட் நம்ம அந்த மாதிரி இல்லாம இன்னைக்குள்ள வேலையை இன்னைக்கே முடிச்சு அதுல என்ன டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணோம், என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு அனாவசியமாட்டு ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு நேரங்கிறது ஆறு போல ஓடிட்டே இருக்கு. அதை நம்ம கையில அள்ளி எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது வரும். ஓகேங்களா? அது கையில எடுக்கிறது என்னவோ சிரமம் தான். அதே மாதிரிதான் கடவுள் நம்மளுக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் அது நம்ம யூஸ்ஃபுல்லா செலவு பண்றோமா, சேமிக்க முடியுதா, ஒரு வேலையை பர்ஃபெக்டா செஞ்சு அந்த 2 மணி நேரத்தை சேமிச்சு நம்மளால வைக்க முடியுமா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நம்மளுக்கே அதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ ஒரு ஓகே இன்னைக்கு 2 ஹவர்ஸ் நம்மளால சேவ் பண்ண முடியுது, நாளைக்கு இன்னும் கூட நம்ம சேவ் பண்ணலாம், அப்போ அடுத்த வேலையை நம்ம அந்த இடத்துல பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எதுவுமே பெண்டிங்ல இல்ல அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு இது வரும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 25 மினிட்ஸ் 25 நிமிடமாவது நம்ம வந்து அதை சேமிச்சு வைக்கணும் ஒரு ஒர்க் பண்ணும்போது அப்படின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வேலை செய்யறதுல ஃப்ளோ ஈஸியா இருக்கும் அப்படின்றது. ஸோ அனாவசியமாட்டு ஒரு வேலையில நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி
இது நம்ம செஞ்சா நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் இறங்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னா வீட்ல கிச்சன்ல பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்துருச்சு. நம்ம ஒர்க் எல்லாத்தையுமே அது ஈஸியா தான் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம அதையும் வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, ஐயோ காலையில இருந்தே ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் முன்னாடி காலத்துல அதெல்லாமே இல்லாம இருந்தப்போ அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்கல. ஓகேங்களா? ஏதாவது வேலையை செய்யணும்னா அது பிராக்டிக்கலா கேட்கறது மட்டும் இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் கார் படிக்கணும் இல்ல ஒரு டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பிராக்டிக்கலா இறங்கினா மட்டும்தான் அதை கத்துக்க முடியும். ஒரு நீச்சல் வீராங்கனை இருக்கிறாங்க, அவங்களுக்கு இறங்கி ஃபீல்ட்ல இறங்கி அது கஷ்டம் என்னது நஷ்டம் என்னதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அதை விட்டுட்டு உடனே நான் வந்து ப்ராக்டிக்கலா படிச்சுட்டேன், உடனே நான் அப்ளை பண்ணிடுவேன், தியரட்டிக்கலா நான் படிச்சுட்டேன் அதை நான் அப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணனா அது முடியாது. எது எது நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணணும், எது எது தியரட்டிக்கலா பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால பண்ணவே முடியும். முதல்ல நம்ம வந்து சோம்பேறித்தனத்தை விட்டா மட்டும்தான் இதெல்லாமே வரும். டைமை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இல்லாடி சோம்பேறித்தனத்தை விட்டுக்கணும். அதுல வந்து நம்ம தசையை அதாவது உடம்பு அளவுல நம்ம யூஸ் பண்றதை விட மூளை யூஸ் பண்ற மாதிரி நிறைய வேலையை நம்ம செய்யணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே கடவுள் டைமை கொடுத்த மாதிரி மூளையும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அதை ஷார்ப் பண்றதும் ஷார்ப் பண்ணாததும் நம்ம கையில தான் இருக்குது. ரெகுலரா நம்ம வீட்லயே கிச்சன்ல கத்தி இருக்குது, நம்ம அதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஷார்ப்பத்தை உணர்ந்து நம்ம எப்ப யூஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம அதை வந்து ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேரங்கிறது ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது, சீப்பரா கிடைக்குது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டைம் சென்ஸ் இல்லாம நம்ம அதை ஒர்க் பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டாட்டு நம்ம யாருமே பண்றதே கிடையாது. ஓகேங்களா? அவங்க சார் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டா பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மேபி ஒரு தடவை நம்ம தப்பு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணிட்டா கூட அதை நிறைய திருத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிமே அந்த தப்பு வராம நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ தனலட்சுமி மேம். கிட்டத்தட்ட உங்களுடைய கொடுக்கப்பட்ட டைம்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து அப்படியே ஃப்ளூயன்சியா வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க. அந்த ஃபாஸ்டா சொன்னாலுமே உங்க லாங்குவேஜ்ல எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். அது மாதிரியான ஒரு லாங்குவேஜ் ரொம்ப அருமையா இருந்தது. ஆன்லைன்ல இருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ். இன்னைக்கு வேற டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ எல்லாமே கமெண்ட்ஸ் வந்து ஷார்ப்பா முடிச்சிருங்க சின்ன சின்னதா. ஆன்லைன்ல இருக்கவங்க கமெண்ட்ஸ். உத்திரமேரு சிசில இருந்து தனலட்சுமி மேம். புக் ரிவ்யூ உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு வந்து உண்மையில ஃபுல்லாவே வந்து 5 இயர்ஸ் கேக்குதுங்களா? 5 இயர்ஸ் மீட்டிங் மாதிரி தான் இருந்தது. இது நிறைய விஷயம் வந்து 5 இயர்ஸ் ரிலேட்டடா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல ஆரம்பிச்சு நீங்க டெய்லி கோல்ஸ்ல இருந்து பிஓஏ போடுறோம் இல்லைங்களா, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஷாப்பி சேவா போனீங்க. அப்படியே எல்லாமே நிறைய நம்மளுடைய இது எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி ஒரு புக் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. சூப்பரா இருந்ததுங்க மேம். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது புக் ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சபிரா மேம். தேங்க்யூ சார். கிங்ஸ்டன் சார். மேம் ரவணசமுத்திரம். எஸ் மேம், பேசுங்க பேசுங்க. மேம் ரொம்ப அழகா பேசுனாங்க. நானே நிறைய தடவை மேம்கிட்ட பேசும்போது இம்மா கதை பேச நேரம் இல்லாமா அப்படிம்பாங்க. அதே மாதிரி டைம் ரொம்ப கரெக்டாகவும் ரொம்ப கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது சார். இதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். டைமிங் காலையில வர்றது நம்ம போட்டோ போடுறது வந்து ரொம்ப கரெக்டா போடணும். அதை நம்ம ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் அதை விடையும் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது. மடை திறந்த வெள்ளம் போல கட 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 கடன்னு கொஞ்சம் கூட எங்கேயுமே சின்னதா ஒரு சின்ன பாஸ் கூட இல்லை. அவ்வளவு இதாக பேசுனீங்க. பட் காலைல நீங்க பேசும்போது நான் எப்படி பண்ண போறோம் அப்படிலாம் ரொம்ப பயந்தீங்க. நான் கூட எனக்கே கொஞ்சம் பயம் வந்தது. பட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து ரொம்ப பண்ணி முடிச்சிங்க. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் சேவாலயம் நமக்கு என்ன தேவையோ, சேவாலயம் என்ன நடந்துட்டு இருக்கோ அது ரிலேட்டடா அதை கவர் பண்ணி ரொம்ப அழகா முடிச்சிங்க. இந்த இந்த ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஈட் த ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு புக்கு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச அனு ரிவ்யூ பண்ணாங்க. அந்த ஈட் த ஃப்ராக்ல வந்து அது சொல்லியிருக்க கான்செப்டே வந்து என்னன்னாக்கு எது பெரிய ஒர்க்கோ எது கஷ்டமான ஒர்க்கோ அதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதான். ஸோ அவங்களோட இதுல வந்து பிகினிங்ல வந்து அந்த இது வந்து ரொம்ப அழகா அதை சொல்லியிருந்தீங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் மற்ற வேலைகள்லாம் ரொம்ப ஜாலியாக சின்னதாக அழகா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேர நிர்வாகம் பத்தி நிறைய ரிலேட்டடா, அதாவது நம்ம சேவலையில ரொட்டீன்ல பிஓஏல ஆரம்பிச்சு வீட்டுகள்ல நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு ரொம்ப அழகா கவர் பண்ணி எக்ஸாம்பிளோட சொன்னது, எடுத்துக்காட்டோட சொன்னது ரொம்ப நல்லா கேட்சிவா இருந்திருக்கும். எனக்கும் பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ தனலட்சுமி. தேங்க்யூ கிங்ஸ்டன் சார்.
இங்க ஹைஸ்கூல் எஸ் லக்ஷ்மி மேம் பேசுவாங்க. குட் ஈவினிங் டு ஆல். நல்லா பேசுனாங்க, சூப்பராக இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த அலாரம் வச்சுட்டு நிறுத்தி தூங்குறது, அது ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது ஈவினிங் டைம்ல தான் ரொம்ப அதிகமாக அந்த டேஸ்ட் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஈவினிங் டைம்ல தான் நிறைய பேர் நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு எல்லா கடையிலும் கூட்டமாக இருக்குது. அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இவங்க சொல்கிறதுனால அப்படின்னு கூட இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நல்லா இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹைஸ்கூல்ல இருந்து ஜோதி சார் வராங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி 5 மணிக்கு முடிச்சாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, சென்னையில் பிடிச்சி மும்பையில் தங்கின மாதிரி நான் ஸ்டாப்பாக போயினே இருந்தது. இருந்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தைங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறவ அடுத்த பாயிண்ட்டு கேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இவங்க கதை சொன்னவே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. கண்ணதாசன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் பிடிக்காத சுற்றி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் மேல ஒரு மதிப்பும் அன்பும் ஏற்பட்டு கடவுள் மேல ஒரு நேசிக்க ஆரம்பிச்சாரு. நேசிக்க ஆரம்பிச்சோடனே அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக்கு எழுதினாரு. புக்கு எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வெளியீட்டுல வந்து ஒரு பிரஸ் மீட் நடக்குது. எல்லாரும் அவங்க கண்ணதாசன் எப்படியா இருந்தாலும் இதை மறக்கணும், இந்த அர்த்தமுள்ள இந்து மத புக்கு எழுதிக்கிறாரு, இவருக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் மட்டும் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இவரை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, நீங்க வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதியிருக்கீங்க, உலகத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதம் இருக்கு, இஸ்லாம் மதம் இருக்கு, இந்து மதம் இருக்கு, அப்ப இந்து மதம் தான் பிடிக்குமா அப்படின்னு அப்படியே ஷார்ட்ல அடிக்கிறாரு. எனக்கு இந்த 3 மதமே பிடிக்காது, எனக்கு தாமதம் தான் பிடிக்கும் அப்படின்னு ஸ்பாட்ல அடிக்கிறாரு. அது வேணா அவர் வந்து ஒரு ஃபன்னா சொல்லியிருக்கலாம். உலகத்துல எத்தனையோ பணக்காரர் இருக்காங்க, இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க இழந்த ஒரு 5 நிமிஷத்தை வாங்க முடியுமா அவங்களால காசு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இன்ஸ்டன்ட்லாம் வந்து எப்படி வந்து டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சேவாலயாவில் 2 அற்புதமான விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டைமை சேவ் பண்றதுக்கும் நம்ம வேலையை ஈஸியா ஆகிறதுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஜிடி பாத்தீங்கன்னா நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்மளோட வேலை வந்து ஈஸி ஆகுது. இப்போ திடீர்னு ஒரு ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைல் கேட்குறாங்க, நம்ம என்னதான் எத்தனையோ ஃபங்க்ஷன்ல கலந்துருந்தாலும் வந்து திடீர்னு ஒரு அந்த ஸ்பாட்ல எடுக்கணும்னா நம்ம ஜிடி வந்து யூஸ் ஆகுது. ரெண்டாவது அற்புதமான விஷயம் பாத்தீங்கன்னா 5S. ஸோ நம்மளோட வேலையை ஈஸி ஆகிறதுக்கும் நம்ம ஏதோ ஒரு ரெக்கார்டு வைக்கிறோம், ஒரு கப்போர்ட்ல வைக்கிறோம், ஸோ இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் வந்து இந்த 2 விஷயம் இருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு அற்புதமா பேசுனாங்க, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஜோதி சார். அவங்க பேசுனதுடைய சாராம்சத்தை கரெக்டா சொல்லிட்டீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ல சேவாலியா கொடுத்த 2 விஷயங்கள் அதை கரெக்டா நீங்க கேட்ச் பண்ணி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். முரளி சார். சார் ஏற்கனவே 5 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. டீச்சர்ஸ் எல்லாரும் கடும் கோவத்துல இருக்காங்க. அதனால ரொம்ப நேரம் நான் பேச வேணாம் அப்படின்றதுனாலதான் உங்களை பேச சொல்லலான்னு கேட்டேன் சார். எப்பவுமே பேசுறது இல்லையாம்மா, இன்னைக்கும் கிடையாது, என்னைக்குமே வருது இல்லையா? நீ அம்மன் வாரம் டைம் சேவ் பண்றியாப்பா? தனலட்சுமி கிட்ட வந்து புக் ரிவ்யூன்னு ஷெட்யூல் பண்ணும்போது ஆக்சுவலா சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பயம் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஆனா அது வெறும் அவுட்டர்ல தான் எனக்கு தெரியற மாதிரி இருக்கு. சும்மா எங்களை ஏமாத்துறதுக்கு சொல்ற ஒரு விஷயம் மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மத்ததெல்லாம் ஒரு 40 minutes 45 minutes பேசுங்கன்னு நாங்க கரெக்டா சொல்லுவோம். 1 hour வந்து ஒரு ஃபுல் பேக்டா இவ்வளவு நல்லா பேச முடியுது அப்படின்னா ஏன் அந்த ஒரு ஃபீல் வந்து ஸ்டார்டிங்ல இருக்குன்றது எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு எங்களை ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பேசினேன் தனலட்சுமி, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் ஷேரா இருந்தது. இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னும் போது ஒரு விஷயத்த நம்ம வச்சுட்டு தேடுறோம் அப்படின்னாலே நம்மளோட பழக்கத்துல வந்து ஒரு சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை, அதுல ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம ஒரு வேலையை செய்யல அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தக்கூடிய ஒண்ணு. சின்ன விஷயம் தான், வச்ச பொருளை வச்சுட்டு தேடிட்டே இருக்கோம் அப்படின்னா
மத்த பெரிய பெரிய வேலைகள்லயுமே அந்த ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது வராது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல இதை கனெக்ட் பண்ணி சொல்லும் போது நம்ம ப்ராப்பரா எல்லாத்தையும் அதாவது அந்தந்த இடத்துல வைக்கிறது ஒரு பக்கம்னா, எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் அதே இடத்துல வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். திருப்பி வச்சாதான் அடுத்த முறை தேவைப்படும் போது அது அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இது ஒரு சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்துல இருந்து நம்ம லைஃப்க்கு தேவையானதும் சரி அண்ட் ஒர்க் ஓரியன்டாவும் சரி நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் ரொம்ப அழகா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹைலைட்டாவும் இருந்தது இன்னைக்கு புக் ரிவ்யூல. இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சேவாலயா கனெக்டோட. மொத்தமாவே ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருந்தது இந்த ஒரு 1 hour டைம். நல்லா இருந்தது தனலட்சுமி. தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க சார் உங்க கமெண்ட் சார். ஓகே, இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்திய செஷன் கேக்குதா? கேக்குது சார். ஹலோ, கேக்குதா? சார் கேக்குது சார். சார், இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி செஷனுங்கிறதால முதல்ல ஒரு 10 நிமிஷம் என்ன உள்ள விடாம நிக்க வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டைம் மேனேஜ் பண்ணீங்கன்னு தெரியல. என்ன அட்மிட்டே பண்ணல முதல்ல. அப்புறம் நான் கேட்டு காஞ்சனா ஃபோன் பண்ணி தான் அட்மிட் பண்ணி விட்டீங்க. ரைட்டு. தனலட்சுமி பிரமாதமா பேசினாங்க. இன்றைய புக் ரிவ்யூல அவங்க பேசின ஒரு ஒரு விஷயமே வந்து ஒரு ஒரு வார்த்தையும் அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய வார்த்தை. ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் ஆகலை இன்னைக்கு. கம்ப்ளீட்டா வந்து டாபிக் விட்டு வெளியே எதுவும் பேசவே இல்லை. மொத்தமா நமக்கு ரிலவெண்டான விஷயம், சேவாலயாக்கு மிகவும் சம்பந்தப்பட்ட விஷயம், தேவையான விஷயம், சேவாலயா எக்ஸாம்பிள்ஸே வச்சு எடுத்து சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் உண்மையிலேயே எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னாக்கா நம்ம எங்கேயோ போயிடுவோம். ரொம்ப நான் திருப்பி திருப்பி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் ரைட் அதை கோட்டை விட்டுறோம். சில தப்பா பண்ணிடுறோம். பண்ணிட்டு அப்புறம் பண்ண தப்பை கரெக்ட் பண்றோம். அது கரெக்ட் பண்றதுல டைமை விட்டுறோம். அதனால அந்த டைமை விட்ட டைம் திரும்பி வராது. அதான் ஓடுற ஆறு மாதிரின்னு சொன்னாங்க. ரொம்ப கரெக்டான ஒரு ஓமை. ஆத்துல தண்ணி போச்சுன்னு சொன்னாக்கா அந்த செகண்ட் தண்ணி விட்டோம்னாக்கா திருப்பி அதே தண்ணி கிடைக்காது. அடுத்த தண்ணி வந்துட்டு இருக்கும். விட்ட தண்ணி போயிடும், அவ்வளவுதான். அது கிடைக்காது நமக்கு. அதனால அந்த மாதிரி விஷயம் தான் டைமு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணா தான் வந்து டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வந்து கரெக்ஷன்ல போயிடுது. நம்ம பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுல போயிடுது. அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, நம்ம தப்பா செய்யும் போது என்ன ஆயிடுதுனாக்கா, அது நம்மளுடைய வேலையை இன்புட்டா எடுத்து அடுத்தவங்க இன்னொருத்தர் ஒரு அடுத்த வேலையை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு தப்பான இன்புட் போயிட்டு அவங்க பண்ண வேலையும் தப்பாயிடுது. ஸோ நம்ம பண்ண ஒரு தவறால நிறுவனத்துல பல இடங்கள்ல போய் அது அஃபெக்ட் ஆகுது. போயிட்டு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிடுது. போய் அப்புறம் கரெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மட்டும் இல்ல, இன்னொரு 10-20 பேர் சேர்ந்து அவங்கவுங்க பண்ண வேலைலாம் சேர்ந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் வேஸ்டா போயிடுது. அதனால வந்து பண்ற வேலையை முதல்ல பண்ணும்போதே கரெக்டா பண்ணிடணும்னு ரொம்ப குறியா இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். இன்னொன்னு, நான் ரொம்ப வருஷமா நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன். அது வந்து சரியா யாரும் கவனிக்கல கேட்கலன்றதால அப்புறம் விட்டேன், சொல்றதே விட்டேன். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் திடீர்னு தனலட்சுமி சொன்னாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது காலைல எழுந்துக்கும் போது இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது மனசுல ஒரு வாட்டி ஓட விடணும்னு சொல்லுவேன். அது தானா வந்து பிஓஏ போடுறதுனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன். அது பிஓஏ தான் இப்பதான் வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு, நம்ம அதை டைப் பண்றோம். முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே நினைச்சிக்க வேண்டியதுதான். அதை சொல்லிட்டு இருப்பேன் நான் எப்பவும். காலைல எழுந்த உடனே அதை யோசிக்கணும், இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அதை யோசிச்சு நம்ம ஒரு பிளான் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நைட்டு படுத்துக்கும் போது அதுல என்னெல்லாம் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் அப்டேட்டும் நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது வாட்ஸ்அப்ல போடுறோம். நம்ம பிஓயும் மார்னிங் போடுறோம், ஈவினிங் அந்த ஸ்டேட்டஸும் போட சொல்றோம். இதுல இதுலயுமே வந்து பல பேர் அதை சரியா போடுறது இல்லை. நிறைய பேர் போடுறதே இல்லை. போடுறவங்களும் வந்து அது ஒரு கட் அண்ட் பேஸ்டா வச்சுக்கிறாங்க. அது ஒரு சின்ன விஷயமா நினைச்சிட்டு நேற்று என்ன இருந்ததோ அது அப்படியே வந்து சில பேர் டேட் கூட மாத்துறது இல்லை, அப்படியே டக்குன்னு எடுத்து மறுநாளைக்கு போட்டுறாங்க. ஒரு ரொம்ப பவர்ஃபுல் டூல். அவ்வளவு பவர்ஃபுல் டூலை வந்து நம்ம சரியா பயன்படுத்தாம நம்ம பல பேர் அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த சில பேர் சரியா பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ், நல்லா சரியா இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் எப்பவும் சொல்றது, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். தனலட்சுமி அந்த பாயிண்ட் சொல்லல. ஏன்னா தனலட்சுமிலாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்த விஷயம் அது. அதாவது நைட்டு வந்து நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் முடிச்சோம் ஸ்டேட்டஸ் அப்டேட் யோசிக்கும் போது எங்கெல்லாம் கோட்டை விட்டு வர்றதையும் சேர்த்து யோசிக்கணும். இந்த விஷயம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதை நீ பண்ணிருக்க வேண்டாம், இல்ல இதை வேற மாதிரி பண்ணிருக்கலாம், இல்ல இந்த பர்சன் கிட்ட இந்த மாதிரி நம்ம வந்து
பிஹேவ் பண்ணிருக்க வேண்டாம், கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணியிருந்தாக்கா இன்னும் பெட்டரா நடந்திருக்கும், ரிலேஷன்ஷிப் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், இல்ல சில இடங்கள்ல பணத்தை கோட்டை விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணியிருந்தோம் சொன்னாக்கா இவ்வளவு செலவாயிருக்காது. அப்படி நிறைய லெசன்ஸ் லேர்ன்ட், அன்றைய லெசன்ஸ் லேர்ன்ட் என்னவோ அதையும் சேர்த்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது இருந்தாக்கா நெக்ஸ்ட் டே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் அதையும் சேர்த்து கொஞ்சம் தனலட்சுமி ஃபாலோ பண்ணி, நீ சொன்னது நீயே ஃபாலோ பண்ணி தான் சொன்னாக்கா இந்த பாயிண்ட்டை சேர்த்து ஃபாலோ பண்ணு. நெக்ஸ்ட் டேக்கான இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அதற்கான நம்மளுடைய ஓன் ஆட்டோ சஜஷன் என்னன்றதையும் நம்ம யோசிச்சோம்னாக்கா இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அருமையான புக் ரிவ்யூ, ரொம்ப நல்லா பண்ண. தனலட்சுமி வந்து பயப்படுறாங்க, அதெல்லாம் வந்து கான்சனா வந்து கேர் பண்ண வேண்டாம். இனிமேல் நிறைய புக்கை கொண்டு போய் டம்ப் பண்ணிடலாம், எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த புத்தக அறிமுக கூட்டத்தில் சிறப்பாக பேசிய தனலட்சுமி மேமுக்கு சேவாலாவின் சார்பாகவும் பிஜிபி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல்.